The foods are really good. Where is the chef from? Chef is from Bombay. So much awaited Hakka noodles வந்துருச்சு. ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டார் ஜோடி vlogs. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இன்றைக்கி வெளியே டவுன் டவுனில் சுற்றிட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு சண்டே. ஸோ இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா லஞ்சு சாப்பிடலாம். அங்காரான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹக்கா ஃபுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்ஸில். ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து நான் ஆல்ரெடி ஒரு 2 தடவை போயிருக்கேன். இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர்லூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் இது வரைக்கும் போனதில்லை. ஸோ அவங்களோட இன்னொரு தடவை அங்கே போகலாமேன்ட்டு, ப்ளஸ் அங்கே இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் காட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ரிவ்யூ போடலாம். இன்கேஸ் டொரண்டோவில் டவுன் டவுனில் யாரும் வரீங்க இல்லைங்க ஆல்ரெடி யாரும் இருக்கீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸில் சாப்பிட்டதில் எல்லா ஐட்டமும் நல்லா இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்னா அது இதுதான். அண்ட் இப்போது நான் அந்த இடத்துக்கு நடந்து தான் போயிட்டுருக்கேன். எதை கிராஸ் பண்ணி போனோன்னா இது வந்துட்டு சைனா டவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு லிட்டில் சைனாவை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி எல்லா ஊர்லேயுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேயும் அந்த மாதிரி ஒரு சைனா டவுன் பார்த்துட்டே ரெஸ்டாரண்ட் போயிட்டு மீதி பேசலாம் வாங்க. இங்கே இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட் நேம் போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், சைனீஸில் தான் எழுதியிருக்காங்க. நான் ஒன்று கேள்விப்பட்டது என்னென்னா இங்கனுக்குள்ளே மோஸ்ட்லி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். லைக் ஹேர் கட் பண்ணோன்னா வெளியே எங்கே போனாலுமே ஒரு $25 to $30 ஆகும். பட் இங்கெல்லாம் பண்ணோன்னா ஒரு 15 to 20 பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு தடவை நாங்கள் முன்னாடி கூகுள் மேப் ரிவ்யூஸில் தான் பார்த்துருந்தோம். ஹக்கா நூடுல்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணப்போ தான் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். கம்ப்ளீட் 5 ஸ்டார் ரேட்டிங் மட்டும் தான் இருந்துச்சு. அதுவும் மோர் தென் 45 or 50 கொடுத்துருந்தாங்க. இப்போயுமே மோஸ்ட்லி 5 தான் இருக்கும், ஒரு 4.8 or 9 இருக்கும். இந்தளவுக்கு ஒரு நல்ல ரிவ்யூஸோட ரெஸ்டாரண்ட் ரீசெண்ட் டைமில் பார்க்கல. ஸோ ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணதில் 1-2 இல்லை, ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் இவங்க ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஹக்கா நூடுல்ஸ்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் ஃபேனாகவே ஆகிட்டேன். அது போக இங்கே சார்ட்டர்ஸும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் டவுன் டவுன் ட்ரானோவில் இருக்கீங்க இல்லை இந்த டவுன் டவுன் பக்கம் வரீங்க அப்படின்னா ஃபுட்ஸ் எங்கே சாப்பிட்றதுன்னு ஒரு ஐடியா இல்லைன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். டெசர்ட்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. அதர் தேன் தட் ஸ்டார்டர்ஸு, மெயின் கோர்சஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஆர்டர் பண்ணுறதும் எல்லாமே நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஃப்ரைட் சிக்கன் மோமோஸு வித் ஸ்பைசி சட்னி. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்பைசி லெவல் உண்மையாக இந்தியன் ஸ்பைசி லெவல் நல்லாயிருக்கு. என்னோடய ஃபேவரட் ஐட்டம் பட்டர் சிக்கன் புட்டின் வந்துருச்சு. பார்க்கவே செம்ம டெலிஷியஸாக இருக்குது. ஸோ நார்மலாக புட்டின்னு பார்த்தோன்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு பீஃப் அண்ட் போர்க் சாஸ்லாம் வச்சு தான் போடுவாங்க. வெஜ் சாஸ் இருக்காது. ஒரு சில இடத்துல வெஜ் சாஸ் இருக்கும். பட் பட்டர் சிக்கன் வச்சு புட்டின் பண்ணி நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. பட்டர் சிக்கனோட புட்டின் இந்த கடையில் மட்டும் தான் கிடைக்கும். ட்ரை பண்ணுறேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்த டிஷ்ஷு செஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நிறைய செஸ்வான் சாஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக அந்த ரெட் கலர்லேயே இருக்குது. நல்லா சுட சுட ஆவி பறக்க. ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். பட் செஷ்வான் என்னோடய ஃபேவரட்
ஒரு சிக்கன் பீஸும். சேஷ்வான் என்னோட ஃபேவரட் இல்லை, என்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. பட் ஈவன் தென் இது நல்லா தான் இருந்துச்சு. ஹக்கா நூடுல்ஸ்க்காக தான் வெயிட்டிங், அது வரட்டும். இது பானிபூரியை விட இது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. மதுரையில் விஷால் டிமாண்டில் தான் ஃபஸ்ட் டைம் இதை நான் சாப்பிட்டேன். ஸோ அப்போ இருந்தே தைபூரி ரொம்ப பிடிக்கும். இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை வாங்குறேன் நான். எந்த பொண்ணோட உட்காந்து சாப்பிடுவோம் விஷால் மால்ல? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? நிறையா பொண்ணோட உட்காந்து சாப்பிட்ருக்கேன், எந்த பொண்ணும் கரெக்டாக ஞாபகம். என்ன எங்க சத்தம்? நான் சும்மா தமாஷ் பண்ணிக்கிற கழுத தமாஷ். எடிட்டிங்ல கட் பண்ணிடுவோம். Gabbar, you cried, it's over. சூப்பராக இருக்குது தைபூரி, உண்மையிலே சூப்பராக இருக்குது. இது சில்லி ஃபிஷ், நேரம் உட்காரு. செஃப் ஸ்பெஷல் பாம்பே சிக்கன். ரெண்டும் மோரலஸ் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே தான் இருக்குது. ஃபிஷ் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம், தாறுமாறாக இருக்கும். சிக்கன் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறோம். சில்லி ஃபிஷ் ட்ரை பார்க்குறதுக்கே செம்ம ஜூஸியாக சூப்பராக இருக்குது. இது ஆல்ரெடி சாப்பிட்டுக்கோம், தாறுமாறாக இருக்கும். இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. யாருக்கு வேணும்? ஸ்பைசினஸ் அப்படியே தொண்டையில் ஏறுது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்கேஸ் இஃப் யூ ஆர் கம்மிங் இயர், மை சஜஷன் இதுவும் ஹக்கா ஸ்டைல் நூடுல்ஸும் ரெண்டும் ரொம்ப ரொம்ப சூப்பர் டிஷ்ஷு. ரொம்ப ஸ்பைசியாக வேணாம் அப்படின்னா கம்மி ஸ்பைசி சொல்லிக்கோங்க. இந்த கடையே இந்தியன் ஸ்பைசி தான், ஸோ அதனால் இதுவே ரொம்ப காரமாக தான் இருக்குது. செஃப் ஸ்பெஷல் பாம்பே சிக்கன் மோரலஸ் இதுவும் பார்க்குறதுக்கு அந்த சில்லி ஃபிஷ் ட்ரை மாதிரியே தான் இருக்குது. அதே மசாலா அண்ட் செஸ்மி சீட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது என்ன சீட்ஸ் வேறு? இந்த சீட்ஸ் மாதிரி நிறையா போட்டிருக்காங்க, அந்த சீட்ஸ் தான் எக்கச்சக்கமாக அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். மசாலா வைஸ் ரெண்டுமே சேம் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் சிக்கன் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கு. என்னோட ப்ரிஃபரன்ஸ் இது வந்து நான் ஃபிஷ்ஷு தான். ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்குன்னா சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த மசாலா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் சிக்கன் அங்காரா பட்டர் நான். கடாய் பன்னீர். பட்டர் நான் வித் சிக்கன் அங்காரா சிக்கன் கிரேவி. ஸோ இதை பார்க்குறப்பே தெரியும், செம்ம க்ரீமியாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பிடிச்சது ஒன்று என்னென்னா எல்லாமே செம்மையாக க்ரீமியாக இருக்குது. நம்ம ஊரில் வந்துட்டு நல்ல ராயலான ஹோட்டல் போனோன்னா ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கணும், அந்த டேஸ்ட்டில் இருக்குது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. சிக்கன் பீஸும் நல்லா குக்காக இருக்குது. இதுவும் லைக் பட்டர் சிக்கன் மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக எதிர்பார்த்தேன், பட் ஆனால் இதுவும் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ மச் அவைட்டட் ஹக்கா நூடுல்ஸ் வந்துடுச்சு. இதுக்காக தான் நான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். ஹக்கா நூடுல்ஸ். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னோடய ஃபேவரட் டிஷ் ஹக்கா நூடுல்ஸ். இவ்வளோ நேரம் இதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தோம், ஹக்கா நூடுல்ஸ். இந்த ரெஸ்டாரண்ட் வந்தாலுமே, இந்த ரெஸ்டாரண்ட் வந்தோன்னே எப்போயுமே இதுதான் என்னோடய ஃபேவரட். இது வரைக்கும் ஒரு 4 தடவை தான் வந்திருக்கேன். இதில் கனடா வந்தோடனே நிறைய ஹக்கா ரெஸ்டாரண்ட்ஸ் போயிருக்கோம். வாட்டர்லூர்லேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்கோம். ஸோ அங்கேருந்து ஹக்கா ரெஸ்டாரண்ட் போனாலே இந்த சிக்கன் லாலிபாப் சாப்பிட்றது, நூடுல்ஸ் சாப்பிட்றது எனக்கு ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. அதுவும் இது ஹக்கா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் கிடையாது, இது இந்தியன் குசின் தான். பட் இங்கே நார்மல் ஹக்கா ரெஸ்டாரண்ட்ஸை விட ரொம்ப சூப்பர் நூடுல்ஸ். இது வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கனக்குள்ளே ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நம்ம சும்மா ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் மீட் காஜல் ஹியர். Hi Kajal. Hi, how are you, sir? Yeah, I'm doing great. How are you? I'm good, thank you. So firstly, we tried almost all the dishes and everything is really good. Thank you so much. And I still remember, I came here on once the restaurant is open. I came here in the first week, 5th day or something. Still the taste is good. Thank you. Keep the same.
and give delicious foods like this. So we have few presents. So overall, how many outlets or branches do you So have? we have 2 restaurants, one in Etobicoke and one is 536 Queen Street West. Yeah, this is Yeah, 536. this is the second restaurant. 536 Queen Street West. Yes. The foods are really good. Where is the Thank chef you. from? Chef is from Bombay. Bombay. That's Yeah. awesome to hear. Yes. Yeah. So, what is the signature dish you would suggest for the viewers? Oh yeah, so we have chicken angara, paneer angara. This is so good, so yummy, and it comes in a sizzling plate. So yeah, it's very, very good. Okay, and my personal suggestion would be like Hakka noodles and butter chicken pudding. I love Oh, yeah? them. Thank you, thank you. Yeah, And what and- about the momos? That's Momos, the Dolma Auntie momos. And this is the only restaurant where whatever the food you order, you will love everything. Yeah, and the service is also really good. Keep doing the great work, and thank you so much. Thank you Yeah. for coming. Yeah, thank you. Thank you. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓவராலாக பில்லு பார்த்தோன்னா ஒரு $200 கிட்ட ஃபார் 6 adult 2 கிட்டு. அது வந்துட்டு ஓகே, ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டோம்னா இது வந்துட்டு ஓகே, ஒரு நாமினல் ப்ரைஸ் தான். இங்கே வந்துட்டு ஹக்கா ஃபுட்ஸ் அண்ட் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. செஃப் இஸ் ஃப்ரம் பாம்பே, அவங்க சொன்ன மாதிரி, காஜல் சொன்ன மாதிரி. ஸோ டவுன் டவுனில் நீங்கள் சாப்பிட்ணுன்னா இது வந்துட்டு ஒரு மஸ்ட் ட்ரை ரெஸ்டாரண்ட். ஸோ இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. Until then, see you. Bye-bye.